நில், எங்கே போகிறாய்? நீ இப்படி போக முடியாது. உனக்கும் எனக்கும் திருமணம் நடக்கும் வரை நான் உன்னை எங்கும் விடமாட்டேன். மாதவன் சோனியை தன் பக்கம் இழுத்தான். பதிலுக்கு சோனி மாதவனின் கன்னத்தில் ஒரு பலத்த அறையை விட்டாள். என்னை தொட உனக்கு எவ்வளவு தைரியம்? சோனியின் கோபம் உச்சத்தில் இருந்தது. தான் மாதவனின் குடியிருப்பில் இருக்கிறோம், அவன் தயவில் இருக்கிறோம், அவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்பதை கூட உணர முடியாத அளவிற்கு அவள் ஆத்திரத்தில் இருந்தாள். அவள் கை ஓங்கியதும் மாதவன் தன் கைகளை இறுக மூடிக்கொண்டான். என் அருகில் வராதே, இல்லை என்றால் உன்னை கொன்றே விடுவேன். சோனியின் கண்களில் வழிந்த கண்ணீரும் முகத்தில் படர்ந்திருந்த ஆழமான கோபமும் அவளது துடிதுடிப்பிற்கு சாட்சியாக இருந்தன. சோனி, ஒன்று மட்டும் நிச்சயம், இங்கிருந்து போக வேண்டும் என்றால் நீ திருமணம் செய்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால், அவன் குளிர்ந்த குரலில் உருமினான். இல்லை என்றால் என்ன செய்வாய்? உள்ளுக்குள் அவள் நடுங்கி கொண்டிருந்தாலும் வெளியே மாதவனுக்கு முன்னால் உறுதியாக நின்றாள். நீ திருமணம் செய்யவில்லை என்றால் இங்கேயே இருப்பாய், இந்த அறையிலேயே சிறைப்பட்டு, இந்த வீட்டிலேயே என்றென்றும் சிறைப்பட்டு. மாதவனின் பேச்சை கேட்டு சோனி பெருமூச்சு விட்டு கோபத்துடன் அவனை பார்த்தாள். உன்னால் என்னை தடுக்க முடியாது மாதவன், நான் போகிறேன். அவள் கதவை நோக்கி நடந்தாள். ஆனால் மாதவன் அவளது கையை பிடித்து மீண்டும் தன் பக்கம் இழுத்தான். என்னை வலுக்கட்டாயம் செய்ய தூண்டாதே சோனி, என் கண்டிப்பை தாங்கும் வலிமை உன்னிடம் இல்லை என்று மாதவன் குளிர்ந்த மற்றும் கடுமையான தொனியில் கூறினான். உன்னை பார்த்து எனக்கு பயமில்லை, என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், நான் இங்கிருந்து போயே தீருவேன் என்று பிடிவாதமாக சொன்ன சோனி அவனது பிடியில் இருந்து தன் கையை விடுவிக்க முயன்றார். ஆனால் மாதவன் இன்னும் பலமாக பிடித்திருந்தான். சோனி அவன் கையை தன் பற்களால் கடித்தாள். அந்த வலியையும் ஒருவித அமைதியோடு அவன் சகித்து கொண்டான். அவன் கையில் காயத்தை ஏற்படுத்தியபடி அவள் பின்வாங்கினாள். என் கையை விடு மாதவன், இல்லை என்றால் இதை விட பலமாக கடிப்பேன் என்று அவள் உருமினாள். சம்மதம், உன் முழு பலத்தையும் பயன்படுத்து. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், பின்னாளில் உன்னால் எவ்வளவு வலியை தாங்க முடியுமோ அவ்வளவு வலியை மட்டும் இப்போது எனக்கு கொடு என்று அவன் தயக்கமின்றி சொன்ன வார்த்தைகளை கேட்டு சோனிக்கு உடல் சிலிர்த்தது. அவன் மிகவும் பிடிவாதமானவன் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அவன் அவளை ஏமாற்றி இங்கு அழைத்து வந்து திருமணத்திற்கு வற்புறுத்துகிறான். சோனிக்கு இன்னும் ஒரு மாதத்தில் 18 வயது முடிய போகிறது. அதுவரை அவளால் திருமணம் செய்ய முடியாது என்பதை அவள் மாதவனுக்கு புரிய வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அது அவளது தனிப்பட்ட விஷயம். நான் வீட்டிற்கு போக வேண்டும். இந்த முறை அவளது குரலில் வேகம் சற்று குறைந்திருந்தது. திருமணத்திற்கு பிறகுதான். மாதவன் இன்னும் தன் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தான். சோனி யோசனையில் ஆழ்ந்தாள். எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வேண்டும். ஒன்றை நன்றாக கேட்டுக்கொள் மாதவன், என்ன நடந்தாலும் நான் உன்னை திருமணம் செய்ய மாட்டேன். என்னை சிறைப்பிடிக்க வேண்டுமா? செய்து கொள், வாழ்நாள் முழுவதும் சிறை வைத்துக்கொள். ஆனால் உன்னை மணக்க மாட்டேன், கேட்டதா என்று அவள் ஏளனமாக கூறியது மாதவனுக்கு ஆத்திரத்தை மூட்டியது. மாதவன் தன் கண்களை பலமாக மூடிக்கொண்டான். அவன் எதை செய்ய விரும்பவில்லையோ இப்போது அதை தான் செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த பெண் அவனது பொறுமையை சோதித்து கொண்டிருந்தாள். மாதவன் கண்களை திறந்தபோது அவன் கண்கள் கோபத்தில் சிவந்து போயிருந்தன. சரி, அப்படியானால் திருமணம் இல்லாமலே உன்னுடன் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறேன், இவ்வளவுதான் சொன்னான். சோனியை பின்னோக்கி படுக்கையில் தள்ளினான். கதவை பூட்டிவிட்டு தன் டை முடிச்சை தளர்த்தியபடி அவளை நோக்கி நகரத் தொடங்கினான். அவள் நம்பிக்கையற்ற நிலையில் மாதவனை பார்த்தாள். அவன் அவளது சிறந்த நண்பனாக இருந்தவன் அல்லவா? கண்மூடித்தனமாக அவள் யாரை நம்பினாலோ அந்த நம்பிக்கையில்தான் இன்று அவனுடன் இங்கு வந்திருந்தாள். ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு நொடியில் உடைந்து போனது. அது மணல் வீடு போல தகர்ந்து போனது. மாதவன் தன் முழங்காலை படுக்கையின் மேல் வைத்தான். அவன் கண்கள் எவ்வளவு சிவந்திருந்தன என்றால் அதை பார்க்கவே சோனிக்கு அச்சமாக இருந்தது. இவன்தான் அந்த மாதவன் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. வேண்டாம், தயவு செய்து நீ இப்படி எதுவும் செய்ய மாட்டாய் என்று அவள் மாதவனை விட தனக்கே அதிகம் சமாதானம் சொல்லிக் கொள்வது போல் இருந்தாள். உனக்கு நான் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று உன்னால் கற்பனை கூட செய்ய முடியாது என்று மாதவன் அவள் தலையணைக்கு அருகில் கையை வைத்து அவள் மேல் குனிந்தபடி கூறினான். அவள் மிகவும் தைரியமானவளாக இருந்த போதிலும் இந்த நிமிடம் மாதவனின் எண்ணத்தை பார்த்து உடல் நடுங்கினாள். நீங்கள் என்னிடம் வலுக்கட்டாயம் செய்ய மாட்டீர்கள். முதல் முறையாக அவள் மாதவனை நீங்கள் என்று மரியாதையாக அழைத்தாள். அதுவரை எப்போதும் நீ என்றுதான் அழைத்து வந்தாள். மாதவன் அவளை விட முழுதாக 7 வயது மூத்தவன்.
ஆனால் அவர்களின் நட்பு கடந்த 1 வருடமாகவே இருந்தது. 1 வருடத்திற்கு முன்புதான் சோனியின் வாடிய வாழ்க்கையில் அவன் வசந்தமாக வந்தான். சோனி தன் இதயத்தில் உள்ள அனைத்தையும் தயக்கமின்றி அவனிடம் பகிர்ந்து கொள்வாள். அவனும் ஒரு நண்பனை போலவே நடந்து கொள்வான். இன்று வரை அவன் சோனியின் கையை கூட பிடித்ததில்லை. அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் சோனி அவனை கண்மூடித்தனமாக நம்பத் தொடங்கினாள். ஆனால் இன்று அதே நம்பிக்கை அவளை மூழ்கடித்து கொண்டிருந்தது. அவன் தன் கைகளை ஊன்றி அவள் முகத்திற்கு அருகில் குனிந்தான். அவளது மென்மையான இதழ்களுக்கு 1 அங்குல இடைவெளியில் அவன் நின்றபோது அவள் நடுங்கினாள். உனக்கு என்னதான் வேண்டும்? அவள் அவனை தள்ளிவிடவில்லை. எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை. அவளது கண்களில் பயம் மட்டுமே இருந்தது, மிகுந்த பயம். அவள் பெருமூச்சு விடும்போது ஒரு சிறிய பயந்த குழந்தையை போல தெரிந்தாள். திருமணம் மட்டும்தான். அவன் அதே வார்த்தையை மீண்டும் கூறினான். எனக்கு இன்னும் 18 வயது ஆகவில்லை. 18 வயது ஆகாமல் எப்படி நீதிமன்ற திருமணம் நடக்கும்? சோனி அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள். அது உன் பிரச்சனை இல்லை, நான் பார்த்து கொள்கிறேன். நீ திருமணத்திற்கு மட்டும் சம்மதி. அவனது மெல்லிய கிசுகிசுப்பில் சோனியின் மூச்சு நின்றது. தயவு செய்து இதையெல்லாம் செய்யாதே. இப்போது அவளது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் தலையணியை நனைத்தது. முடிவு இன்னும் உன்னிடம்தான் இருக்கிறது சோனி. திருமணம் இல்லாத உறவா, அல்லது திருமணம் செய்துவிட்டு உன் வீட்டிற்கு போக விரும்புகிறாயா? அவன் எவ்வளவு நெருக்கமாக இருந்தான் என்றால் வெறும் 1 அங்குல இடைவெளி மட்டுமே இருந்தது. அவனது இந்த நெருக்கத்தில் சோனிக்கு வியர்க்க தொடங்கியது. அவளது இதயம் விலா எலும்புகளை உடைத்து கொண்டு வெளியே வர துடித்தது. அவன் இதுவரை அவளை தொடவில்லை. ஆனால் தன் மானம் போய்விடுமோ என்ற பயம் திடீரென்று அவள் மனதில் ஆதிக்கம் செலுத்தியது. திருமணம் செய்து கொண்டால் போக விடுவாயா? திருமணத்திற்கு பிறகு வேறு எதுவும் செய்ய மாட்டாய் அல்லவா? நான் சொல்வது முதலிரவு கொண்டாட மாட்டாய் அல்லவா? அவள் வெகுளித்தனமாக கேட்டாள். அவளது அந்த தோற்றம் மிகவும் வசீகரமாக இருந்தது. மாதவன் ஒரு நிமிடம் அவளது தேன் போன்ற பொன்னிற கண்களில் தொலைந்து போனான். ஆம், போய்கொள். திருமணம் மட்டும்தான் செய்வேன். அதற்கு பிறகு எதுவும் செய்ய மாட்டேன். அதற்காக நான் நிறைய திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். இப்படி ஒரு சுவாரஸ்யம் இல்லாத முதலிரவை கொண்டாட மாட்டேன் என்று அவன் குறும்புத்தனமான தொனியில் கூறினான். வாக்குறுதி கொடு. சோனிக்கு இன்னும் அவன் பேச்சில் நம்பிக்கை வரவில்லை. இன்று அவள் அவன் மீது இருந்த நம்பிக்கையை இழந்திருந்தாள். நிச்சயமாக வாக்குறுதி. அவன் அவளுக்கு வாக்கு கொடுத்தான். சோனி இங்கிருந்து தன் மானத்தை காத்து கொண்டு வெளியேற இந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள். அடுத்த 1 மணி நேரத்தில் அவள் சோனி ஆரியா என்பதில் இருந்து சோனி மாதவனாக மாறிவிட்டாள். சாட்சி கையெழுத்திடும் இடத்தில் ஒருவரின் கையெழுத்து இருந்தது. ஆனால் அவர் நேரில் வரவில்லை. அவர் யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆசையும் சோனிக்கு இல்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு மாதவன் அறைக்குள் நுழைந்தான். சோனி எப்போதிலிருந்தோ அந்த அறையில் தனியாக மாதவனுக்காக காத்திருந்தாள். நீ சொன்னதை நான் செய்துவிட்டேன். இப்போது நான் வீட்டிற்கு போக வேண்டும் என்று அவள் கண்ணீரை துடைத்தபடி கோபத்துடன் கூறினாள். கிளம்பு. அவளை நோக்கி ஒரு சால்வையை நீட்டியபடி அவன் உணர்ச்சியற்ற முகத்துடன் பார்த்தான். இது எதுக்கு? சோனி வியந்தாள். மாதவன் அவளது கண்களில் இருந்த வியப்பை கவனித்தபடி மெதுவாக அவன் அருகில் 2 அடி எடுத்து வைத்தான். 2 அடி தூரத்தில் அவன் நின்றான். இப்போது நீ என் மனைவி, என் மானம். வேறு எந்த அந்நிய கண்களும் உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பதை நான் விரும்பவில்லை. மாதவன் அவளது அழகிய உருவத்தை ஆழமான பார்வையால் அளவெடுத்தான். இதை உன்மேல் நன்றாக போர்த்திக்கொள். மாதவனின் அதிகார தோரணையை பார்த்த சோனி தன் உதடுகளை கடித்தபடி கோபத்துடன் அவனை பார்த்தாள். என் மீது இப்படி அதிகாரம் செலுத்த உனக்கு உரிமை இல்லை. இதுபோல பழங்கால பெண் போல இருப்பதில் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. புரிந்ததா உனக்கு? அவள் மீண்டும் தன் பழைய கோபமான நிலைக்கு திரும்பினாள். உரிமையை பற்றி என்னிடம் பேசாதே சோனி. திருமணம் செய்து கொண்டதன் மூலம் உன் எல்லா உரிமைகளையும் என் பெயருக்கு மாற்றிவிட்டாய். இனி நான் சொல்வதைத்தான் நீ செய்ய வேண்டும். இதை உன் மூளையில் நன்றாக பதிய வைத்துக்கொள். இல்லை என்றால் எனக்கு புரிய வைக்க தெரியும். இமைக்காமல் மாதவன் அவ்வளவு கடுமையாக சொன்னதை கேட்டு சோனி மீண்டும் அமைதியாகி அந்த சால்வையை போர்த்தி கொண்டாள். அவளுக்கு இப்போது எப்படியாவது இங்கிருந்து வெளியேற வேண்டும். ஒரு முறை வெளியே போனால் போதும். தன் அம்மாவிடம் சொல்லி எத்தனையோ காரியங்களை செய்ய முடியும். அவரே விவாகரத்து பெற்று தருவார். அவர்களுக்கு பெரிய இடங்களில் செல்வாக்கு இருக்கிறது. எதையும் செய்ய முடியும் என்று சோனி நினைத்தாள். கார் அப்போது சாலினி பேலஸ் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இது 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகாஷ் பேலஸ் என்று அழைக்கப்பட்டது. காலம் மிக வேகமாக தலைகீழாக மாறியிருந்தது.
இப்போது மீண்டும் ஒரு மாற்றம் வரும் நேரம் வந்துவிட்டது. கார் சாலினி பேலஸ் வாசலில் நின்றதும் மாதவன் ஒரு நிமிடம் பெருமூச்சு விட்டு சோனியின் கோபமான முகத்தை பார்த்தான். உனக்கு 18 வயது ஆகும் வரை நம் திருமணத்தை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டாய் என்று நம்புகிறேன். அதுவரை உன்னை உன் வீட்டிலிருந்து அழைத்து வரமாட்டேன். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். அவள் அருகே சற்று குனிந்தான். சோனியின் இதய துடிப்பு திடீரென அதிகரித்தது. உன் அம்மாவுடன் சேர்ந்து கொண்டு எந்த ஒரு சூழ்ச்சியும் செய்ய நினைத்தாலோ அல்லது விவாகரத்து பெற யோசித்தாலோ இன்று உனது நிலையை பார்த்து உன்னை விட்டுவிட்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அப்படி நடக்கும் என்று அவசியம் இல்லை. குறிப்பாக நீ இப்போது என் மனைவியாகிவிட்டாய் என்ற நிலையில் நான் எதையும் செய்வேன். அதனால் கவனமாக இரு மிஸ்ஸஸ் மாதவன். அவன் அப்போது அதிகார தோரணையில் கூறிவிட்டு அவளை கீழே இறங்க அனுமதித்தான். சோனி எதுவும் பேசாமல் கீழே இறங்கி தன் வீட்டின் பிரதான வாயிலை கடந்தாள். மாதவன் பெருமூச்சு விட்டுவிட்டு காரை பின்னோக்கி எடுத்து சென்றான். தன் அறைக்கு வந்தவுடனேயே சோனி அந்த சாலை தூக்கி எறிந்தாள். தன் காலணிகளையும் பையையும் தூக்கி எறிந்துவிட்டு அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து விம்மி விம்மி அழுதாள். அவளது நிறமற்ற வாழ்க்கையில் வண்ணங்களை நிரப்பியவன் மாதவன் மட்டும்தான். அவன் வருவதற்கு முன்பு அவள் பெயருக்குத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். மாதவனுடன் இருந்தபோது தான் அவளுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் பிடித்திருந்தது. அவள் வாழத் தொடங்கினாள். ஆனால் இன்று மாதவன் அவளது நம்பிக்கையை உடைத்து அவளை மீண்டும் கொன்றுவிட்டான். யாருடைய மார்பில் சாய்ந்து அழுவது? அவளுக்கென்று யாருமே இல்லையே. அப்பா, தன் அப்பாவை நினைத்து அவள் மிகுந்த துயரம் அடைந்தாள். அவளது அம்மா தன் சொந்த வாழ்க்கையிலேயே எவ்வளவு மூழ்கி போயிருந்தார் என்றால் தனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் என்பதையே அவர் மறந்துவிட்டார். அவள் உயிரோடு இருக்கிறாள். அவளுக்கு தன் உதவி தேவை என்பதை அவர் உணரவே இல்லை. நம் திருமணத்தை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று மாதவன் சொல்லியிருந்தான். அதை நினைத்து அவள் விம்மினாள். அவள் யாரிடம் சொல்லப் போகிறாள்? அவள் என்னவென்று சொல்வாள்? கேட்பதற்குத்தான் யார் இருக்கிறார்கள்? யாருமே இல்லை. அவளது துன்பத்தை கண்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லை. இந்த அரண்மனையில் யாரும் இல்லை. வெகு நேரம் அவள் அழுது கொண்டே இருந்தாள். அழுது ஓய்ந்த பிறகு அந்த தரையிலேயே படுத்து உறங்கி போனாள். அவள் எங்கே இருக்கிறாள்? கல்லூரியில் இருந்து எப்போது வந்தாள்? சாப்பிட்டாளா இல்லையா? ஏன் அறையை விட்டு வெளியே வரவில்லை என்று கவலைப்பட ஒருவருக்கும் நேரம் இல்லை. மறுநாள் காலை உணவருந்தும் இடத்திற்கு அவள் வந்தாள். அவளது அழகான முகம் அப்போது வாடி போயிருந்தது. சாலினி அப்போது மேசையில் அமர்ந்திருந்தார். பட்டு துணியாலான இரவு உடை இன்னும் அவர் உடலில் இருந்தது. அவர் சோனியின் தாயார். ஆனால் இத்தனை காலத்திற்கு பிறகும் அவர் இன்னும் அழகாகவே இருந்தார். அவர் தன் அழகை பராமரிப்பதில் அவ்வளவு அக்கறை காட்டினார். பார்ப்பவர்கள் அனைவரும் அவரை சோனியின் மூத்த சகோதரி என்றுதான் நினைப்பார்கள். அத்தகைய பாராட்டுகளை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். சோனி வருவதை பார்த்த அவர் அவளது வாடிய முகத்தை ஒரு முறை பார்த்தார். சோனி நாற்காலியை இழுத்து போட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்து சாப்பிட தொடங்கினாள். உனக்கு மரியாதை மறந்து விட்டதா? ஒரு ஹாய் இல்லை, ஹலோ இல்லை, குட் மார்னிங் கூட சொல்லவில்லை என்று சாலினி அவளை வெறுப்புடன் பார்த்து கூறினார். சோனி கண்களை உயர்த்தி அவரை நிமிர்ந்து பார்த்தாள். ஹாய் ஹலோ இப்போது போதுமா என்று சோனி முகத்தை சுளித்து கூற சாலினி தன் நிலையை மாற்றிக்கொண்டார். வாவ், என்ன ஒரு திமிர்! திடீரென அருகில் அமர்ந்திருந்த ஒருவரின் குரலை கேட்டு சோனி திடுக்கிட்டாள். அவன் சுமார் 23 அல்லது 24 வயது மதிக்கத்தக்க இளைஞன். அவன் அவளை மிகவும் நிதானமாக பார்த்து கொண்டிருந்தான். அவள் தன் கவலையிலேயே மூழ்கி போய் மேஜையில் அமர்ந்ததால் தனக்கு எதிரே அமர்ந்திருந்த அந்த இளைஞனை கவனிக்கவே இல்லை. ஆனால் இப்போது அவனது ஊடுருவும் பார்வை தன்மேல் விழுவதை உணர்ந்தபோது அவளுக்கு மிகுந்த கோபம் வந்தது. அவன் அப்படி பார்ப்பது சோனிக்கு எரிச்சலை மூட்டியது. அந்த நேரத்தில் அவள் ஒரு சாதாரணமான தளர்வான இரவு உடையில் இருந்தாள். அவள் அதை பற்றி கவலைப்படவில்லை. வீட்டில் அவள் அப்படித்தான் சுற்றி திரிவாள். வீட்டில் ஆண் வேலைக்காரர்கள் இல்லை. வெளி ஆண்களும் யாரும் வருவதில்லை. அவள் ஒன்றும் தன்னை ஒரு பெரிய துப்பட்டாவால் மூடிக்கொள்ளும் பழங்கால பெண் கிடையாது. அவளுக்கு நாகரிகமாக உடை அணிவது பிடிக்கும். புதிய புதிய ஆடைகளை அணிவது அவளது பொழுதுபோக்கு. ஆனால் என்னவோ தெரியவில்லை, ஒருவேளை மாதவனின் பேச்சின் பாதிப்போ என்னவோ, இன்று முதல் முறையாக தனது தோற்றம் அவளுக்கு சரியாக தோன்றவில்லை. சாலினி அவளது உடை விஷயத்தில் ஒருபோதும் தலையிட்டதில்லை. ஆனால் இன்று என்னவோ சோனி மிகவும் சங்கடமாக உணர்ந்தாள்.
தன்னை அவ்வளவு ஆழமாக பார்த்து கொண்டிருக்கும் அந்த இளைஞனின் கண்களை தோண்டி எரிந்து விடலாம் என்று அவளுக்கு தோன்றியது. அவனது விசித்திரமான பார்வையால் சோனி முகம் சுளித்து அவனை வெறுப்புடன் பார்த்தாள். இவன் சஞ்சய், என் பிசினஸ் பார்ட்னர் ஜெகன் அவர்களின் மகன். சில நாட்கள் நம் வீட்டில் தான் தங்கியிருப்பான் என்று சோனியின் கண்களில் தெரிந்த வெறுப்பை கவனித்த சாலினி உடனே விளக்கம் அளித்தார். ஏன், இவன் வீட்டிற்கு என்ன ஆனது? நம் வீட்டில் வந்து இலவசமாக சாப்பிட தொடங்கிவிட்டான் என்று சோனி பொறாமையிலும் எரிச்சலிலும் கூறினாள். அவள் பேச்சை கேட்டு சஞ்சயின் முகத்தில் திடீரென ஒரு தீவிர தன்மை படர்ந்தது. சோனி, மரியாதையாக நடந்து கொள், அவன் ஒரு விருந்தினர் என்று சாலினி அதட்டினார். அவன் உங்களுக்கு விருந்தினராக இருக்கலாம், எனக்கு இல்லை, மன்னிக்கவும் என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து கிளம்பினாள். ஒவ்வொரு முறையும் தன் அம்மாவிடம் நெருங்கி செல்ல அவள் முயற்சிப்பாள். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அவர்களை பிரித்துவிடும். இன்று மீண்டும் ஒரு முறை அவள் மன வருத்தத்துடன் அங்கிருந்து எழுந்தாள். ஆண்டி, உங்கள் மகள் என்னை இவ்வளவு பேசிவிட்டாள். அவள் என்னை மணப்பாள் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா என்று சஞ்சய் முகம் சுளித்து கேட்டான். ஏன் மணக்க மாட்டாள்? அவளுக்கு 18 வயது முடிய இன்னும் 1 மாதம் இருக்கிறது. அதற்குள் நீ அவளை உன் பக்கம் ஈர்த்துவிடு. அவள் உன்னை நம்ப தொடங்க வேண்டும். அவள் உன்னை ஒரு காதலனாக பார்க்க வேண்டும். அப்போதுதான் 1 மாதம் கழித்து அவளே என்னிடம் வந்து தனக்கு சஞ்சயை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்வாள். சாலினி புன்னகையுடன் கண் சிமிட்டி சொல்ல சஞ்சயும் புன்னகைத்தான். நீங்கள் மிகவும் புத்திசாலி ஆண்டி, அதே சமயம் பரந்த மனப்பான்மை கொண்டவர். அதனால்தான் உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவன் சாலினியின் கையை பிடித்து பாராட்டினான். படிக்கட்டுகளில் நின்று கொண்டிருந்த சோனி இந்த காட்சியை மிகுந்த வெறுப்புடன் பார்த்தாள். மறுபுறம் ஆவணங்களை கவனமாக பரிசோதித்த பிறகு மாதவன் அந்த தொழில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டான். வாழ்த்துக்கள் மிஸ்டர் மாதவன், இப்போது நாம் பிசினஸ் பார்ட்னர் ஆகிவிட்டோம். இந்த ஒரு ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிந்த பிறகு நாம் தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவோம். ரஞ்சித் புன்னகையுடன் சொல்ல மாதவன் தீவிரமாக தலையசைத்தான். அவன் ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் ஒரே வாரிசு. அவனுக்கு இந்த சிறிய ஒப்பந்தம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ரஞ்சித்திற்கு அந்த நேரத்தில் மாதவனின் உதவி மிகவும் தேவைப்பட்டது. அவரது தொழில் நஷ்டத்தில் போய்கொண்டிருந்தது. யாரும் அவருடன் தொழில் செய்ய தயாராக இல்லை. மாதவன் தன் தாத்தாவின் ஆசைக்காக மட்டுமே அவருடன் இந்த ஒப்பந்தத்தை செய்தான். மாதவன் தங்களுக்கு உதவிய மகிழ்ச்சியில் ரஞ்சித் ஒரு இனிப்பு பெட்டியுடன் வீட்டிற்குள் நுழைந்த போது கிரண் அம்மா என்று தூரத்தில் இருந்தே அழைத்தார். சொல்லுங்கள் அப்பா என்று அவள் ஓடி வந்து அவரிடமிருந்து இனிப்பு பெட்டியை வாங்கினாள். அப்பா, இது எதற்கான கொண்டாட்டம்? அம்மா, கேட்காதே. கடவுள் நமக்கு ஒரு அதிசயத்தை காட்டியிருக்கிறார். எல்லோரும் நம்மை புறக்கணித்த போது கடவுள் ஒரு நல்ல மனிதனை தூதுவனாக அனுப்பி வைத்திருக்கிறார். மாதவன் நமது நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் என்று அவர் சொல்லும்போது கண்கள் கலங்கின. உண்மையாகவா அப்பா? இனி நாம் மீண்டும் பணக்காரர்களாகி விடுவோமா? நமக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது அல்லவா? இப்போது கஷ்டப்படுவது போல இனி இருக்காது அல்லவா? கிரண் மகிழ்ச்சியுடன் கேட்க ரஞ்சித் கண்ணீரோடு புன்னகைத்தார். கடவுள் நினைத்தால் கண்டிப்பாக நாம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவோம். அவரது குரலில் மகிழ்ச்சி ததும்பியது. கிரண் இனிப்பு பெட்டியை திறந்து தானும் சாப்பிட்டு தன் அப்பாவுக்கும் ஊட்டினாள். பிறகு அவள் உள்ளே சென்றாள். அங்கு அவளது நோய்வாய்ப்பட்ட தாய் இருந்தார். மீட்டிங்கை முடித்த பிறகு மாதவன் தன் லேப்டாப்பை திறந்தான். சோனியுடனான திருமணத்திற்கு பிறகு இன்றுடன் 2 வாரங்கள் ஆகிவிட்டன. அவளும் தொடர்பு கொள்ளவில்லை. மாதவனும் பேசவில்லை. அவள் மனதை தேற்றிக்கொள்ள அவளுக்கு சிறிது காலம் தனிமை கொடுக்க அவன் விரும்பினான். அவள் மனதை அமைதிப்படுத்தி கொள்ள அவளுக்கு அவகாசம் கொடுத்தான். தனது லேப்டாப்பில் சாலினி பேலஸில் தான் ரகசியமாக பொருத்தி இருந்த அனைத்து கேமராக்களையும் ஆன் செய்தான். மற்ற கேமராக்களில் எந்த விசேஷ மாற்றமும் தெரியவில்லை. ஆனால் சோனியின் அறையில் இருந்த கேமராவை ஆன் செய்தபோது மாதவனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. கருப்பு நிற புடவை அணிந்து கொண்டு அவள் கண்ணாடியின் முன் நின்று காதில் கம்மல் அணிந்து கொண்டிருந்தாள். அது ஒரு வலைபின்னல் புடவை. அந்த புடவையில் அவளது மேனி முத்து போல மின்னியது. அந்த புடவையில் தெரிந்த அவளது மென்மை மாதவனின் இரத்தத்தில் ஒரு வெப்பத்தை ஏற்றியது. அவனது நரம்புகளில் ஒருவித வேகம் பரவியது. அவள் இவ்வளவு அழகாக யாருக்காக தயாராகி கொண்டிருக்கிறாள்? அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்போது அவள் கண்ணாடியின் முன் நின்று அங்கும் இங்கும் திரும்பி எல்லா கோணங்களிலும் தன்னை தானே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது ஜொலிக்கும் முகத்தை பார்த்த மாதவனின் நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பின.
அந்த புடவையில் அவள் தனது வயதை விட முதிர்ச்சியாகவும் பேரழகியாகவும் தெரிந்தாள். அவளது அந்த தோற்றம் எந்த ஒரு துறவியின் மனதையும் திசை திருப்பக்கூடியதாக இருந்தது. மாதவன் ஆத்திரத்தில் லேப்டாப்பை மூடினான். இவ்வளவு மேக்கப் நிச்சயமாக ஏதோ ஒரு விழாவிற்கு செல்வதற்காகத்தான் என்பதை அவன் உணர்ந்தான். தான் இப்போது மாதவனின் மனைவி என்பதை அவள் மறந்து விட்டாளோ என்று அவன் நினைத்தான். தன் மீது நறுமண திரவியத்தை தெளித்து கொண்டே அவள் மெல்ல புன்னகைத்தாள். பிறகு தன்னை ஒரு முறை திருப்தியாக பார்த்துவிட்டு படுக்கையை நோக்கி சென்று தன் சிறந்த தோழி சிபிக்கு செய்தி அனுப்பினாள். இன்று சிபியின் பிறந்த நாள் விழா என்பதால் அதற்காகவே கருப்பு நிற புடவையை தேர்ந்தெடுத்திருந்தாள். இந்த பிறந்த நாள் விழா பெண்களுக்காக மட்டுமே என்பதால் சோனி எதை பற்றியும் கவலைப்படாமல் முழு மனதுடன் தயாராகி இருந்தாள். இப்போது அவள் கிளம்ப தயாராகி இருந்தாள். ஆனால் ஏனோ அவளுக்கு ஒருவித விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. அங்கு பெண்கள் மட்டும்தானே இருக்கப் போகிறார்கள். இதை நினைத்து கொண்டு அவள் நிம்மதியாக தயாராகி இருந்தாள். ஆனால் இப்போது கண்ணாடியில் தன்னை பார்க்கும்போது அவளுக்கு சிறிய நடுக்கம் ஏற்பட்டது. அவள் ஏற்கனவே தன் அம்மாவிடம் சொல்லிவிட்டாள். அவர் எப்போதும் அவளுக்கு தடை விதித்ததில்லை, இப்போதும் தடுக்கப் போவதில்லை. வெகு நேரம் சிபி மற்றும் பிற தோழிகளுடன் இருக்கும் கியூட் பாரிஸ் என்ற வாட்ஸ்அப் குழுவில் அரட்டை அடித்து கொண்டிருந்தாள். அவள் ஏதோ ஒரு செய்தியை டைப் செய்து கொண்டிருந்த போது திடீரென்று அவளது அறையின் மின் விளக்கு அணைந்தது. சோனி திடுக்கிட்டு தன் போனில் இருந்து பார்வையை திருப்பினாள். ஆனால் இருட்டில் என்ன தெரியும்? அவள் ஏதேனும் செய்வதற்குள் யாரோ ஒருவன் பின்னால் இருந்து அவளை தன் கைகளுக்குள் சிறைப்பிடித்தான். சோனியின் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது. அவள் அப்படியே உறைந்து போனாள். இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்றே போனது. அந்த அறிமுகமான நறுமண திரவியத்தின் வாசனை அவள் மூக்கை துளைத்த போது தனக்கு முன்னால் இருப்பது யார் என்று புரிந்து கொள்ள அவளுக்கு ஒரு நொடி கூட ஆகவில்லை. கடந்த சில நாட்களாக இவனை பற்றி தான் அவள் நினைத்து நினைத்து பைத்தியமாகி கொண்டிருந்தாள். இன்று தோழிகளின் கட்டாயத்திற்காகத்தான் இந்த பிறந்த நாள் விழாவிற்கு செல்ல தயாராகி இருந்தாள். ஆனால் அவனது திடீர் வருகை அவளது மூச்சையே நிறுத்திவிட்டது. இன்று அவன் எதுவுமே சொல்லாமல் அவளை தீண்டவும் செய்தான். அவளது கூந்தல் கொண்டையை நோக்கி கையை நீட்டிய மாதவன் ஒரே நொடியில் அதை பிரித்து விட்டான். தனக்குள் இருந்த கோபத்தையும் வெறியையும் மாதவன் எப்படி அடக்கி வைத்திருந்தான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். திடீரென்று மாதவன் அவளது தோள்பட்டையில் கடித்தான். சோனி முழுவதுமாக நடுங்கி போனாள். அவளது உடல் அதிரத் தொடங்கியது. மாதவன் தன்னிடம் இப்படி நடந்து கொள்வான், அதுவும் அவளது வீட்டிற்கே வந்து அவளது அறைக்குள்ளேயே வந்து செய்வான் என்று அவளால் நம்பவே முடியவில்லை. ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற சூழலில் அவள் சிக்கி கொண்டது போல் உணர்ந்தாள். மாதவன் அவளது 2 மணிக்கட்டுகளையும் பலமாக பிடித்து கொண்டு தன் முகத்தை அவள் முகத்திற்கு அருகில் கொண்டு வந்தான். சோனி அவனது கண்களில் ஒருவித பயத்தை உணர்ந்தாள். அவள் மிகவும் நடுங்கத் தொடங்கினாள். இது மாதவனுடன் இணைந்த உறவின் தாக்கமா அல்லது வேறொன்றா? இந்த நேரத்தில் மாதவனின் எண்ணத்தை பார்த்து அவள் மிகவும் பயந்திருந்தாள். இவ்வளவு பெரிய பாதுகாப்பையும் மீறி அவன் அவளது அறைக்குள் நுழைந்து விட்டான். ஒரே நொடியில் அவன் அவளது புடவை முந்தானையை தோளில் இருந்து கீழே இழுத்து விட்டான். சோனிக்கு விக்கல் எடுத்தது. அடக்கி வைத்திருந்த கண்ணீர் கண்களில் இருந்து வலிய தொடங்கியது. மாதவன், சோனி மெல்ல அவனை அழைத்தாள். என் பெயரை சொல்லாதே என்று கோபத்துடன் கூறிய மாதவன் அவளது கூந்தலை பிடித்து இழுத்து முகத்தை அருகிற்கு கொண்டு வந்தான். அப்போது மாதவன் மிகுந்த ஆத்திரத்தில் இருந்தான். அவன் சரியான நேரத்திற்கு வராமல் இருந்திருந்தால் அவள் இந்த அறையை விட்டு மட்டுமல்ல, வீட்டை விட்டு வெளியே சென்று தன் இளமையின் அழகை மற்றவர் முன் வெளிப்படுத்தி இருப்பாள் என்று அவன் கருதினான். எனக்கு வலிக்கிறது என்று சோனி மாதவனின் கையின் மேல் தன் கையை வைத்து மெல்ல கெஞ்சினாள். அவளது கூந்தலில் மாதவனின் பிடி இன்னும் இறுகியது. அவள் விம்மி அழுதாள். உன் அழகை வேறு எந்த ஆணும் பார்க்கக்கூடாது என்று உனக்கு தடை விதித்தேன் அல்லவா? ஆனால் நீ உன் உடல் முழுவதையும் காட்டுவதற்கு தயாராக நிற்கிறாயே. மாதவனின் இந்த கடுமையான வார்த்தைகளை கேட்டு சோனி வியப்புடன் அவனை பார்த்தாள். இந்த வெட்கம் என்னை பார்த்தால் மட்டும்தான் உனக்குள் பிறக்கிறதா? இந்த கோலத்தில் வெளியே செல்ல உனக்கு வெட்கமாக இல்லையா? அவன் அவளது முகத்திற்கு நேராக மூச்சை ஊத சோனியின் இதயம் உள்ளங்கைக்கு வந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. பயத்தில் அவளது கண்கள் விரிந்தன. அவள் தன் கண்களை மூடிக்கொண்டது மாதவனை மீண்டும் நிதானத்திற்கு கொண்டு வந்தது. அப்போது மாதவனின் காதுகளில் யாரோ சொன்ன வார்த்தைகள் ஒலிக்கத் தொடங்கின. மாதவன், அவள் இன்னும் சிறியவள், விவரம் தெரியாதவள். ஆனால் அவளிடம் ஒரு நல்ல குணம் இருக்கிறது.
நீ அவளை எந்த நிறத்தில் மாற்றுகிறாயோ அந்த நிறத்தில் அவள் மாறிவிடுவாள். அன்பால் சொன்னால் உன் வழியில் நடப்பாள். ஆனால் கடுமை காட்டினால் அவளை உடைத்து விடுவாய். ஒரு முறை அவள் உடைந்து விட்டால் நீ எத்தனை முயற்சி செய்தாலும் அவளை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. மூடிய கண்களில் இருந்து சோனியின் கண்ணீர் வழிந்தொடியது. அவளது கன்னங்களில் வழிந்த அந்த கண்ணீர் அவளுக்குள் இருந்த பயத்தை உணர்த்தியது. அவளது உடல் மெல்ல நடுங்குவது மாதவனுக்கு தெரியாமல் இல்லை. மாதவன் மெதுவாக அவளது கூந்தலை விடுவித்தான். அவளது புடவை முந்தானையை எடுத்து அவளது உடலை மறைத்தான். மாதவன் இன்னும் கடுமையாக நடந்து கொள்வான் என்று எதிர்பார்த்து கண்களை மூடி நின்ற சோனி அவனது மென்மையான மாற்றத்தை உணர்ந்து கண்களை திறந்தாள். ஆனால் அவளது நடுக்கம் இன்னும் நிற்கவில்லை. மாதவன் இன்னும் அவளை கூர்மையான பார்வையுடன் தான் பார்த்து கொண்டிருந்தான். என் புத்தி மாறுவதற்குள் உடனே இந்த உடைகளை மாற்று என்று அவன் கடுமையான குரலில் கட்டளையிட்டான். அவளால் அந்த இடத்தை விட்டு நகரக்கூட முடியவில்லை. நான் சொன்னது உன் காதில் விழவில்லையா? உடைகளை மாற்று, இல்லை என்றால் நானே மாற்ற வேண்டி வரும். அது உனக்கு நன்றாக இருக்காது. அவள் பயந்து 2 அடி பின்வாங்கி முகத்தை 2 கைகளாலும் மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள். மாதவன் முன்னே வந்து அவளது கண்ணீரை துடைக்கவில்லை. அவளை அழவேண்டாம் என்றும் சொல்லவில்லை. அவன் கோபம் இன்னும் குறையவில்லை. ஆனால் அவளை தண்டிக்கும் எண்ணத்தை மட்டும் தள்ளி வைத்தான். அழுவதை நிறுத்து சோனி. இந்த முறை அவன் குரல் சற்றே மென்மையாக இருந்தது. அவளது அழுகையும் அந்த பொன்னிற கண்களில் இருந்து வழியும் கண்ணீரும் மாதவனின் இதயத்தை அறுத்தன. ஆனால் அதை அவனால் வெளியே சொல்ல முடியவில்லை. நீங்கள் மிகவும் மோசமானவர் மாதவன். நீங்கள் எப்போதுமே என்னை பயமுறுத்தவும் மிரட்டவும் மட்டுமே வருகிறீர்கள். நான் என்ன செய்தேன் என்று என் மீது இவ்வளவு கோபப்படுகிறீர்கள்? நான் சிபியின் பிறந்தநாள் விழாவிற்கு செல்லத்தான் தயாரானேன். அவள் கண்ணீரை துடைத்தபடி புகார் கூற தொடங்கினாள். அவளது மென்மையான குரலே இதற்கு காரணம். இப்படிப்பட்ட உடையை அணிந்தான் நீ செல்லப் போகிறாய்? மாதவன் நெற்றியை சுருக்கி அவளை முறைத்தான். அங்கே பெண்கள் மட்டும்தான் இருப்பார்கள் மாதவன். உங்கள் மனைவியை எந்த ஆணும் பார்க்க மாட்டார்கள். நான் உங்கள் மனைவி என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று கோபத்துடனும் வருத்தத்துடனும் முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கன்னங்களை துடைத்தாள். அங்கே பெண்கள் இருந்தால் என்ன? நீ செல்லும் வழியில் இருப்பவர்களும் பெண்களா? மாதவன் மின்விளக்கை போட்டதும் சோனி வெட்கத்தால் குறுகி போனாள். இப்போதுதான் அவளுக்கு தனது தோற்றத்தை பற்றிய உணர்வு வந்தது. இந்த புடவையை அவளது அம்மா தான் கொடுத்திருந்தார். அவர்தான் இதை அணிய சொல்லி கருப்பு நிற புடவையில் நீ தேவதை போல இருப்பாய் என்று பாராட்டியிருந்தார். அவளும் விவரம் தெரியாமல் அதை அணிந்து கொண்டாள். இப்போது மாதவனின் முன்னால் இந்த கோலத்தில் நிற்பதற்கு அவளுக்கு வெட்கமாக இருந்தது. என் முன்னால் நிற்கவே நீ இவ்வளவு வெட்கப்படுகிறாய். இந்த நிலையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்து சந்தை வீதி வழியாக எப்படி சென்றிருப்பாய்? மாதவன் ஆத்திரத்தில் பற்களை கடித்தான். நான் நீங்கள் கொடுத்த அந்த சால்வையை எடுத்துக்கொண்டிருப்பேன் என்று சட்டென்று ஒரு பொய்யை சொன்னாள். நிச்சயமாக இப்போதுதான் நீ இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாய். முதலில் உனக்கு அப்படி ஒரு எண்ணமே இருந்திருக்காது. இதோ பாருங்கள், நீங்கள் என்னை வம்புக்கு இழுக்கிறீர்கள். எனக்கு நேரமாகிறது, நான் போக வேண்டும் என்று பார்வையை தவிர்த்தபடி கூறினாள். சரி, உனக்கு இதே குலத்தில் போக வேண்டுமா? மாதவனின் குரல் மீண்டும் கடுமையானது. இதோ மாற்றப் போகிறேன் என்று முகத்தை சுளித்து கொண்டு தரையை மிதித்தபடி ட்ரெஸ்ஸிங் ரூம் நோக்கி நடந்தாள். மாதவன் வெளியிலேயே காத்திருந்தான். அவளை நல்வழிப்படுத்த அவன் விரும்பினான். அவன் இயல்பிலேயே கடுமையான சுபாவம் கொண்டவன். ஆனால் தன் தாத்தாவிற்காகத்தான் இந்த பெண்ணிடம் மென்மையாக நடக்க வேண்டியிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் கருப்பு நிற பூ போட்ட ஆடையை அணிந்து வெளியே வந்தாள். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். அழகு என்பது தன்னுடனோ அல்லது தன் கணவனுடனோ மட்டும் முடிந்துவிட வேண்டும் என்று அவன் கூறினான். ஒரு கணம் இருவரது பார்வையும் சந்தித்தன. சோனி ஏதும் பேசாமல் திரும்பினாள். கதவருகே சென்றபோது அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே அவள் அவனை நோக்கி திரும்பினாள். ஆனால் அவள் ஏதேனும் சொல்வதற்குள் மாதவன் அங்கிருந்து மறைந்திருந்தான். எங்கே போனார்? இப்போதுதானே இங்கே இருந்தார். சோனி குழப்பமடைந்தாள். அதே சமயம் அவளது போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது மாதவனிடமிருந்து தான் வந்தது. அவள் அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். உடனே கீழே வா, வெளியே காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அழைப்பை துண்டித்தான். சோனி தரையை மிதித்தபடி வீட்டிற்கு வெளியே வந்தாள். டிரைவர் காரை எடுக்க முயன்றபோது சோனி அவரை தடுத்தாள். ஏனென்றால் மாதவன் போன்ற பிடிவாதக்காரனிடம் தன்னால் ஜெயிக்க முடியாது என்பது அவளுக்கு தெரியும். அவள் காரில் ஏறியதும் மாதவன் காரை செலுத்தினான். சிபியின் வீட்டின் முன்னால் காரை நிறுத்திய மாதவன் சோனியை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான். உங்களுக்கு சிபியின் வீட்டு முகவரி தெரியுமா என்று வியப்புடன் கேட்டாள். மாதவன் பெருமூச்சு விட்டு அவளை பார்த்தான்.
உன்னை பற்றி உனக்கே தெரியாத விஷயங்களை கூட நான் அறிவேன். இப்போது நேரத்தை வீணாக்காமல் போ, நான் இங்கேயே காத்திருக்கிறேன் என்று மாதவன் நிதானமாக கூறினான். அதற்கு என்ன அர்த்தம்? நான் உள்ளே இருக்கும் வரை நீங்கள் வெளியிலேயே காத்திருப்பீர்களா? அவள் மீண்டும் ஆச்சரிய கடலில் மூழ்கினாள். மாதவன் அவளை ஆழமாக பார்த்தான். உனக்கு 1 மணி நேரம் மட்டுமே அவகாசம், அதற்குள் வெளியே வந்துவிட வேண்டும், இல்லை என்றால் நானே உள்ளே வர வேண்டி வரும் என்று அவன் எச்சரித்தான். அவள் முகத்தை சுளித்து கொண்டு காரில் இருந்து இறங்கினாள். மாதவன் தனது லேப்டாப்பை திறந்தான். இன்று அவனுக்கு வெளிநாட்டு பிரதிநிதிகளுடன் ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது. அதை அவன் காரில் இருந்தே முடிக்க திட்டமிட்டான். அட, இப்பத்தானே வந்தாய், அதற்குள் கிளம்புகிறாயே, இன்னும் கொஞ்சம் நேரம் இரு என்று சிபி வருத்தத்துடன் கூறினார். இல்லை சிபி, நேரமாகிவிட்டது, நான் கிளம்ப வேண்டும், நாளை பேசலாம் என்று புன்னகையுடன் சொன்ன சோனி தனது உடைக்கு பொருத்தமான கருப்பு நிற நட்சத்திரங்கள் பதித்த துப்பட்டாவை எடுத்து தன் தோள்களில் போர்த்தி கொண்டாள். அவளது அழகு முழுவதையும் மறைக்கும் வகையில் அதை அணிந்திருந்தாள். ஏன் உன் அழகான தோற்றத்தை இந்த துப்பட்டாவிற்குள் மறைக்கிறாய்? உன் அழகே மங்கி போய்விட்டது என்று சிபி கேட்டபோது, அழகு என்பது தன்னுடனோ அல்லது தன் கணவனுடனோ மட்டும் முடிந்துவிட வேண்டும் என்று சிறிது நேரத்திற்கு முன்பு மாதவன் சொன்ன வார்த்தைகள் சோனியின் காதுகளில் ஒலித்தன. அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அவள் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் வெளியே வந்தாள். மாதவன் அவளது சிறந்த நண்பன், இப்போது அவளது கணவன். ஆம், இது கட்டாய திருமணமாக இருந்தாலும் இப்போது அவள் அவனுடன் ஒரு பலமான உறவில் பிணைக்கப்பட்டிருந்தாள். அவளது மூச்சில் ஒரு விசித்திரமான மாற்றம் தெரிந்தது. இதய துடிப்பு அதிகரித்தது. ஒரு நொடியில் மாதவனை பற்றிய அவளது பார்வை மாறிவிட்டது. சோனி தன் கையை இதயத்தின் மேல் வைத்து கொண்டாள். இப்போது நீயும் என்னை ஏமாற்றப் போகிறாயா என்று தன் இதயத்தை அதட்டியபடி தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். வெளியே கார் நின்று கொண்டிருந்தது. அவள் வருவதை மாதவன் கவனித்து விட்டான். அவள் காரை நோக்கி செல்லும்போது ஒரு கார் குறுக்கே வந்து நின்றது. சோனி சட்டென்று நின்றாள். காரில் இருந்து இறங்கிய நபரை கண்டதும் அவளுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. நல்ல வேளை, நான் சீக்கிரம் வந்துவிட்டேன். உன்னை அழைத்து வர சொல்லி ஆண்டி என்னை அனுப்பினார். வா, என்னுடன் வா, நீதான் கார் கொண்டு வரவில்லையே என்று சஞ்சய் கூறினான். அந்த பெரிய துப்பட்டாவிற்குள் மறைந்திருந்த சோனியை அவன் ஊடுருவி பார்த்தான். சோனியின் பார்வை காரின் வெளியே நின்று தன்னையே பார்த்து கொண்டிருந்த மாதவன் மீது நிலைத்தது. சஞ்சயின் முதுகு மாதவனுக்கு தெரியும்படி இருந்ததால் அவனால் மாதவனை கவனிக்க முடியவில்லை. இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தனியாகவே சென்று விடுவேன் என்று சோனி சாதாரணமாக மறுத்துவிட்டு மாதவனை நோக்கி நடக்க முயன்றாள். ஆனால் சஞ்சய் மீண்டும் அவளது பாதையை மறித்தான். இந்த நேரத்தில் தனியாக எப்படி போவாய்? வா என்னுடன், அதிகமாக பந்தா காட்டாதே என்று உரிமையுடன் பேசிக்கொண்டே அவளது மணிக்கட்டை பிடித்தான். சோனிக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. அடுத்த நொடியே அவள் சஞ்சயின் கன்னத்தில் ஒரு பலத்த அறையை விட்டாள். என்னை தொட உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் கையை உடைத்து விடுவேன் என்று விரலை உயர்த்தி எச்சரித்தாள். சஞ்சய் மீதே கை வைக்க உனக்கு இவ்வளவு துணிச்சலா? உன்னை என்று ஆத்திரமடைந்த சஞ்சயும் பதிலுக்கு அடிக்க கையை ஓங்கினான். ஆனால் மாதவன் அதை நடுவழியிலேயே தடுத்து நிறுத்தினான். தனக்கு முன்னால் கம்பீரமாக நின்ற அந்த இளைஞனை பார்த்த சஞ்சய் சற்றே பயந்து போனான். மாதவனின் கட்டுக்கோப்பான உடல்வாக்கும் அவன் கையை பிடித்திருந்த பிடியும் சஞ்சய்க்கு மிகுந்த பலம் வாய்ந்ததாக தோன்றியது. என் கையை விடு என்று அவன் வலியால் கத்தினான். மாதவன் ஒரே இழுப்பில் அவனது மணிக்கட்டை விட்டான். சஞ்சய் வலியால் துடித்தான். தன் மணிக்கட்டை பிடித்தபடி திடீரென்று எங்கிருந்து வந்தான் என்று தெரியாத மாதவனை அவன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். உன் உயிரின் மேல் ஆசை இருந்தால் சோனியிடமிருந்து தூரமாக இரு. இதை என் மிரட்டலாக எடுத்துக்கொள்ளாதே, ஏனென்றால் நான் மிரட்ட மாட்டேன், செய்தே காட்டுவேன். மாதவனின் அந்த எச்சரிக்கை சஞ்சய்க்கு பல விஷயங்களை புரிய வைத்தது. மாதவன் பின்னால் நின்றிருந்த சோனியின் மணிக்கட்டை முழு உரிமையுடன் பிடித்து காரை நோக்கி அழைத்து சென்றான். கண் இமைக்கும் நேரத்தில் அந்த கார் அங்கிருந்து மறைந்தது. சஞ்சய் தன் மணிக்கட்டை பிடித்தபடி சோனியின் அம்மாவுக்கு தகவல் சொல்ல தொடங்கினான். கார் பயணம் முழுவதும் அவர்களிடையே அமைதி நிலவியது. சோனி ஒரு முறை தான் மாதவனை அடித்த நாளை நினைத்து பார்த்தாள். பதிலுக்கு அவனும் தன்னை அடித்திருக்கலாம். ஆனால் அவன் கை நீட்டவில்லை. திருமணத்திற்கு பிறகு அவன் நினைத்திருந்தால் அவளிடம் எதையும் செய்திருக்கலாம். ஆனால் அவன் ஒருமுறை கூட தவறாக நடக்கவில்லை. அப்படியானால் இந்த திருமணத்திற்கு என்ன காரணம்? மாதவன் ஏன் என்னை திடீரென நீதிமன்ற திருமணம் செய்து கொண்டான்? அவள் ஆழ்ந்த யோசனையில் இருந்தபோது கார் நின்றது. சாலினி பேலஸ் வந்திருந்தது.
மாதவன் அமைதியாக இருந்தான். அவனது போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதில் கிரண் என்று பெயர் இருந்தது. சோனி நெற்றியை சுருக்கினாள். மாதவன் அந்த அழைப்பை ஏற்கவில்லை. ஒருவேளை சோனி இறங்குவதற்காக அவன் காத்திருந்தானோ என்னவோ. ஆனால் சோனிக்கு காரை விட்டு இறங்க மனமே இல்லை. வீடு வந்துவிட்டது சோனி என்று மாதவன் கட்டாயத்தின் பேரில் சொல்ல வேண்டியிருந்தது. ஒரு முறை நின்ற அழைப்பு மீண்டும் வந்தது. சோனி உதடுகளை சுளித்து கொண்டு மாதவனை பார்த்தாள். நான் இறங்கி சென்றால் நீங்கள் நிம்மதியாக அந்த பெண்ணின் அழைப்பை ஏற்கலாம் என்பதற்காகத்தானே என்னை இறங்க சொல்கிறீர்கள்? சோனியின் குரலில் தெரிந்த அந்த நம்பிக்கையற்ற தன்மை மாதவனுக்கு எரிச்சலை ஊட்டியது. அவன் அழைப்பை ஏற்று ஸ்பீக்கரில் போட்டான். சொல்லுங்கள். அவன் குரல் கடுமையாக இருந்தது. சார், அது உங்கள் ஆன்லைன் மீட்டிங். அதனால் நீங்கள் மிஸ் கிரண், இப்போது நான் என் குடும்பத்துடன் இருக்கிறேன். எனக்கு என்ன செய்ய வேண்டும் வேண்டாம் என்று நீங்கள் எனக்கு சொல்ல தேவையில்லை. மாதவனின் குரல் மிகவும் கடுமையாகவும் இல்லை, மென்மையாகவும் இல்லை. அவன் அழைப்பை துண்டித்தான். சோனி தன் சந்தேகத்திற்காக சற்று வெட்கமடைந்தாள். மாதவனை பார்த்தபடி தன் கன்னத்தில் விழுந்த கூந்தலை காதின் பின்னால் ஒதுக்கினாள். இப்போது என்னை இப்படி முறைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பெண் அழைத்தால் மனதில் பயம் வரத்தானே செய்யும். பயம்? மாதவனின் இந்த ஒரு வார்த்தை பதிலில் சோனியின் இதயம் வேகமாக துடித்தது. உனக்கு வருவது பயம் அல்ல சோனி, சந்தேகம். அவன் அவளை நோக்கி சாய்ந்தான். சோனி தன் மூச்சை அடக்கி கொண்டாள். என் வாழ்க்கையில் வந்த முதல் பெண்ணும் கடைசி பெண்ணும் நீ மட்டும்தான். உன் மனதையும் மூளையையும் தெளிவாக வைத்துக்கொள். இதை சொல்லிவிட்டு மாதவன் அவளது பக்கம் இருந்த கதவை திறந்தான். அவள் சட்டென்று இறங்கி பெரிய நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றாள். மாதவன் அவ்வளவு நெருக்கமாக வந்தது சோனியின் இதய துடிப்பில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவள் வீட்டிற்குள் நுழைந்தபோது தன் அம்மா கோபத்துடன் இருப்பதைக் கண்டு திகைத்து நின்றாள். யாருடன் வந்தாய்? சுருக்கென்று ஒரு கேள்வி அவளிடம் கேட்கப்பட்டது. என் நண்பனுடன். சோனியும் பயமின்றி பதிலளித்தாள். சாலினி முன்னே வந்து அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டார். சோனி ஆச்சரியத்துடன் தன் அம்மாவை பார்த்தாள். வெட்கமாக இல்லையா? இவ்வளவு நேரமாகிறது, யாரோ ஒரு அந்நியமான பையனுடன் வீட்டிற்கு வருகிறாய். அதை வெட்கமே இல்லாமல் உன் அம்மாவிடமே சொல்கிறாயா? அவர் பேசுவதை கேட்டு சோனி உதடுகளை சுளித்து கொண்டாள். இன்று ஒன்றை நன்றாக கேட்டுக்கொள் சோனி. நான் உன்னை சஞ்சய்க்கு மனம் முடித்து கொடுக்க முடிவு செய்து விட்டேன். உனக்கு 18 வயது முடிந்ததும் அவனுடன் உனக்கு திருமணம் நடக்கும். இந்த விஷயத்தில் உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன். இப்போது உன் அறைக்கு செல் என்று அவர் ஆத்திரத்துடன் கத்தினார். சோனிக்கு இன்று தன் அம்மாவின் வார்த்தைகள் முன்னெப்போதையும் விட அந்நியமாக தெரிந்தன. அறைக்கு வந்து கதவை பூட்டிவிட்டு கண்களில் கண்ணீருடன் அமர்ந்தாள். ஆனால் இன்று அவளுக்கு அம்மாவின் பேச்சை கேட்டு கோபம் வரவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. அவள் ஒருவித நிம்மதியுடன் இருந்தாள். அந்த நிம்மதியை மாதவன் அவளுக்கு கொடுத்திருந்தான், சஞ்சய் அல்ல. வேறு எவராலும் சோனியின் தலைமுடியை கூட தொட முடியாது என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. சோனி கண்ணீரை துடைத்து கொண்டு பெருமூச்சு விட்டாள். மாதவனின் கடுமையான பேச்சால் கிரண் மனமடைந்து போயிருந்தாள். தன் அப்பாவின் திடீர் விபத்திற்கு பிறகு மாதவனின் நிறுவனத்துடன் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அவள் விரும்பினாள். ஆனால் அவளுக்கு தொழிலை பற்றி எதுவுமே தெரியாது. இதன் காரணமாகவே மாதவன் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு அந்த நிறுவனத்தை அவர்களிடமே ஒப்படைத்திருந்தான். மேலும் அவளுக்கு தன் நிறுவனத்திலேயே வேலையும் கொடுத்தான். அதன் மூலம் அவளது வாழ்க்கை நகரத் தொடங்கியது. ஆனால் இந்த நேரத்தில் அவள் மாதவனுக்கு தன் இதயத்தை கொடுத்து விட்டாள். ஆன்லைன் மீட்டிங் மீண்டும் தொடங்கியது. ஆனால் கிரண் மிகவும் மனமுடைந்திருந்தாள். தன் நோய்வாய்ப்பட்ட அம்மாவுக்காக அவளே தன்னை தேற்றிக் கொள்ள வேண்டியிருந்தது. மறுநாள் காலை மாதவன் கண் விழித்த போது சோனியின் நம்பரில் இருந்து வந்த மெசேஜை பார்த்தான். அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. நீண்ட காலத்திற்கு பிறகு இன்றுதான் அவள் மாதவனுக்கு தானாகவே மெசேஜ் அனுப்பியிருந்தாள். நான் உங்களை சந்திக்க வேண்டும். அவளது அந்த சிறிய செய்தியை படித்துவிட்டு சிறிது யோசனைக்கு பிறகு ஓகே என்று பதிலளித்துவிட்டு அவன் குளிக்க சென்றான். தயாராகி கீழே வந்தபோது தாத்தா தன் அழகான பேரனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். குட் மார்னிங் தாத்தா, ஊரிலிருந்து எப்போது வந்தீர்கள் என்று அவன் மகிழ்ச்சியுடன் அவரிடம் கேட்டான். இரவுதான் வந்தேன். நேரமாகிவிட்டதால் உன்னை சந்திக்க முடியவில்லை. நீ சொல், மிஷன் சோனி எந்த அளவில் இருக்கிறது என்று அவர் புன்னகையுடன் கேட்டார். மாதவன் பதிலுக்கு புன்னகைத்தான். அது அதன் இறுதி கட்டத்தில் உள்ளது என்று ஜூஸ் அருந்தியபடியே திருப்தியுடன் பதிலளித்தான். மாதவன்,
அவள் எனக்கு எவ்வளவு முக்கியமானவள் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? என் மகனின் ஒரே அடையாளம் அவள், என் உலகம். அவள் இல்லாமல் என் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும், அல்லது அந்த இறைவனுக்கு தெரியும். அவளை மீண்டும் என்னிடம் கொண்டு வரக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும்தான். இல்லை என்றால் அவளுக்கு 18 வயது முடிந்ததும் அந்த சாலினி அவளை என்ன செய்வாளோ தெரியவில்லை என்று கமலேஷ் தாத்தாவின் குரல் உடைந்தது. சோனி மீதான கவலை அவர் பேச்சில் தெளிவாக தெரிந்தது. நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கும் வரை அப்படி எதுவும் நடக்காது என்று மாதவன் அவருக்கு உறுதியளித்தான். இன்னும் 2 நாட்களில் அவளுக்கு 18 வயது முடிந்துவிடும் மாதவன். அந்த சாலினி தாத்தா, அவள் இப்போது என்னுடன் ஒரு பலமான உறவில் இருக்கிறாள் என்பது உங்களுக்கு தெரியும். யார் நினைத்தாலும் அவளை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. கவலைப்படாமல் இருங்கள். இன்னும் 2 நாட்களில் உங்கள் பேத்தி உங்களுடன் இருப்பாள். இது உங்கள் பேரன் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதி. அவருக்கு நம்பிக்கை அளித்துவிட்டு அவன் அலுவலகத்திற்கு புறப்பட்டான். இன்றும் அவனுக்கு 2 மீட்டிங் இருந்தன. ஒன்று அவனது அலுவலகத்தில், மற்றொன்று ஒரு ஹோட்டலில். முதல் மீட்டிங் முடிந்த பிறகு கிரண் அனுமதி பெற்று அவனது அறைக்குள் வந்தாள். சார், இன்று மிஸ்டர் விகாஸுடன் உங்களுக்கு மீட்டிங் இருக்கிறது என்று தலை குனிந்தபடி கூறினாள். மாதவன் தனது ஃபோனில் சோனிக்கு அந்த ஹோட்டலின் முகவரியை அனுப்பினான். மீட்டிங் முடிந்த பிறகு அதே ஹோட்டலில் சோனியை சந்திக்க அவன் திட்டமிட்டிருந்தான். சரி, காரை தயார் செய். அவளை திரும்பி பார்க்காமலேயே அவன் உத்தரவுகளை பிறப்பித்தபடி தனது லேப்டாப்பையும் மற்ற பொருட்களையும் எடுத்து கொண்டிருந்தான். கிரணின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் மிகவும் வசீகரமான தோற்றம் கொண்டவன். அநேகமாக எல்லா பெண்களின் கிரஷாகவும் அவன் இருப்பான். ஆனால் அதே சமயம் அவன் மிகவும் முரடனாகவும் சட்டென்று கோபப்படுபவனாகவும் இருந்தான். அவனிடம் பேசினாலே யாருக்கும் ஒருவித பயம் வந்துவிடும். கிரண் அவனை ஒருமுறை பார்த்துவிட்டு சத்தம் இல்லாமல் வெளியேறினாள். சோனி குளித்துவிட்டு வெளியே வந்தபோது ஃபோனில் மெசேஜ் ஒலி கேட்டது. மாதவனின் செய்தியை பார்த்ததும் அவள் முகத்தில் புன்னகை பூத்தது. மாதவன் திருமணம் செய்து கொண்ட பிறகும் தங்களுக்கு இடையிலான உறவை முன்பை போலவே வைத்திருந்தான். அவள் எதற்காக பயந்தாலோ அப்படிப்பட்ட எந்த உரிமையையும் அவன் வலுக்கட்டாயமாக செலுத்தவில்லை. அவள் தயாராகி அவன் அனுப்பிய முகவரிக்கு நேரத்திற்கு முன்பே சென்று விட்டாள். மாதவன் தனது மீட்டிங்கில் இருந்தபோது யாரோ தன்னை உற்று பார்ப்பதை உணர்ந்து கழுத்தை திருப்பி பார்த்தான். 2 மேஜைகளுக்கு தள்ளி சோனி அமர்ந்திருப்பதை அவன் கண்டான். மாதவன் ஃபோனில் நேரத்தை பார்த்துவிட்டு தலையை இல்லை என்பது போல அசைத்தான். அவள் குறித்த நேரத்திற்கு முன்பே வந்து விட்டாள். மாதவனின் கூட்டம் தொடங்கி இன்னும் 10 நிமிடங்கள் கூட ஆகவில்லை. சார், இதை பாருங்கள், இது முற்றிலும் புதிய வடிவம். சந்தைக்கு வந்தால் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று விகாஸ் தனது லேப்டாப்பை அவனிடம் நீட்டினார். கிரணும் அங்கேயே இருந்து எல்லாவற்றையும் குறித்து கொண்டிருந்தாள். இந்த ப்ராஜெக்டை அவள்தான் கையாளப் போகிறாள். மிஸ்டர் விகாஸ், நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் இந்த மீட்டிங்கை நாளைக்கு தள்ளி வைக்கலாமா? எனக்கு இப்போது ஒரு அவசர வேலை இருக்கிறது என்று மாதவன் தனது லேப்டாப்பை மூடிக்கொண்டே தீவிரமாக கூறினான். கிரணின் முகத்தில் அதிருப்தி தெரிந்தது. நிச்சயமாக சார், பரவாயில்லை என்று விகாஸ் புன்னகைத்தார். மிஸ் கிரண், உங்களுக்கு கார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அலுவலகத்திற்கு செல்லுங்கள் என்று கூறிவிட்டு மாதவன் அங்கிருந்து எழுந்து நின்றான். நீங்கள் எங்கே திடீரென்று என்று கிரணின் வாயில் இருந்து வார்த்தைகள் தறிக்கெட்டு வந்தன. மாதவனின் கூர்மையான பார்வை அவளை மௌனமாக்கியது. அவன் அப்படித்தான், பேசாமலேயே எதிரில் இருப்பவருக்கு புரிய வைத்து விடுவான். மாதவன் அங்கிருந்து நகர்ந்து 2 மேஜைகள் தள்ளி ஏற்கனவே ஒரு பெண் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்று அவளுடன் அமர்ந்தான். அவள் மிகவும் அழகாகவும் இளமையாகவும் இருந்தாள். கிரணுக்கு அவளை பார்த்ததும் பொறாமை ஏற்பட்டது. மிஸ் கிரண், நாம் கிளம்பலாம் என்று நினைக்கிறேன். நாளை சந்திப்போம் என்று விகாஸ் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். ஆனால் கிரண் அவர்கள் இருவரையும் பார்த்தபடி உள்ளுக்குள் குமைந்து கொண்டிருந்தாள். உங்களுக்காக எவ்வளவு நேரமாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா என்று சோனி கோபத்துடன் கேட்டாள். நீ நேரத்திற்கு முன்பே வந்து விட்டாய் என்று மாதவன் நிதானமாக பதிலளித்தான். நான் காலையிலேயே மெசேஜ் செய்தேன். நீங்களோ தாமதமாக பதில் சொன்னீர்கள். இதோ இப்போது மாலையே ஆகிவிட்டது. இன்னும் நான் நேரத்திற்கு முன்பே வந்து விட்டதாகவா உங்களுக்கு தோன்றுகிறது? நான் ஒன்றும் ரோபோ கிடையாது, துல்லியமான நேரத்தில் இயங்குவதற்கு என்று அவள் செல்லமாக சினுங்கினாள். என்ன விஷயம்? அவளது பேச்சை தவிர்த்துவிட்டு மாதவன் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். சோனி தனக்கு முன்னே அமர்ந்து
தங்களையே முறைத்து பார்த்து கொண்டிருந்த அந்த பெண் கிரனை ஒரு முறை பார்த்தாள். ஏன், உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிளம்ப வேண்டுமா? யாருக்காவது நேரம் கொடுத்திருக்கிறீர்களா என்ன என்று சோனி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கேட்டாள். மாதவன் நெற்றியை சுருக்கி அவளை பார்த்தான். எனக்கு பசிக்கிறது, முதலில் சாப்பாடு வாங்கி தாருங்கள் என்று அவள் முகவாய்க்கட்டைக்கு கீழே கை வைத்து பழைய தோரணைக்கு திரும்பினாள். அவளது ஒவ்வொரு அசைவையும் மாதவன் கவனித்து கொண்டிருந்தான். 2 மேஜைகள் தள்ளி அமர்ந்திருந்த கிரணையும் அவன் கவனித்தான். மாதவன் பரிமாறுபவரிடம் உணவு கொண்டு வரும்படி சொன்னான். அவளுக்கு என்ன பிடிக்கும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். உன் கன்னத்தில் இந்த தழும்பு எப்படி வந்தது? மாதவன் கேட்டதும் அவள் படபடக்கும் இதயத்துடன் அவனை பார்த்தாள். மேக்கப் மூலம் அவள் அதை மறைக்க முயன்றிருந்தாள். ஆனால் அவளது மென்மையான சருமத்தில் அந்த தழும்பு அவ்வளவு சீக்கிரம் மறையவில்லை. இல்லை, ஒன்றுமில்லையே. மாதவனின் பார்வையிலிருந்து அவளது கன்னத்தில் இருந்த தழும்பு தப்பவில்லை. அவள் தலை குனிந்ததும் அவன் நெற்றியை சுருக்கி அமைதியானான். உணவு வந்ததும் சோனிக்கு பசி எடுத்தது. அவசரத்தில் காரமான உணவை வாயில் வைத்ததும் அவள் ஹா ஹா என்று முணங்கினாள். காரம், உஃப், தண்ணீர்! அவளது கண்களில் கண்ணீர் முட்டியது. மாதவன் உடனே தண்ணீரை எடுத்து அவள் இதழ்களுக்கு கொடுத்தான். இந்த காட்சியை கண்ட கிரணின் மனதில் பொறாமை தீ இன்னும் அதிகமாக பற்றி எரிந்தது. அவளது கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தது. மாதவன் இப்போது கிரணிற்கு அழைப்பு விடுத்தான். மிஸ் கிரண், நீங்கள் இப்போது கிளம்பலாம் என்று அவன் தீவிரமாக கூறியது கிரணிற்கு மிகவும் அந்நியமாக தெரிந்தது. என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் எப்போது போக வேண்டுமோ அப்போது போவேன். நீங்கள் எங்கே பிஸியாக இருக்கிறீர்களோ அங்கேயே இருங்கள் என்று அவள் கோபத்தில் யோசிக்காமல் கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். மாதவனின் இதழ்கள் இறுகின. மாதவன், எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று சோனி அவனது கவனத்தை ஈர்த்தாள். அவன் மீண்டும் தண்ணீர் கப்பை அவள் இதழ்களில் வைத்தான். அந்த நேரத்தில் கிரண் அங்கிருந்து எழுந்து வெளியேறினாள். போதும், இனி குடிக்க முடியாது. சோனி கப்பை ஒரு பக்கம் நகர்த்தினாள். இன்னும் பசிக்கிறதா அல்லது அதுவும் போய்விட்டதா? மாதவன் அவளது ஒவ்வொரு செயலையும் கவனித்தான். உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று அவள் மெதுவான குரலில் தன் அம்மா நேற்று இரவு சொன்ன எல்லா விஷயங்களையும் அவன் காதுகளில் சேர்த்தாள். அப்படியானால் நீ என்ன விரும்புகிறாய் என்று மாதவன் அவளது கண்களை உற்று பார்த்து கேட்டான். சோனி அவனை முறைத்து பார்த்தாள். திருமணம் செய்வதற்கு முன்பு நீங்கள் இந்த கேள்வியை கேட்கவில்லை. இப்போது ஏன் கேட்கிறீர்கள்? ஏனென்றால் திருமணத்திற்கு பிறகு நீ என்னிடம் எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ளவில்லை. நீ உங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்று என்னிடமிருந்து விவாகரத்து பெறத்தானே நினைத்தாய். மாதவனின் பேச்சை கேட்ட சோனியின் கண்கள் அடுத்த நொடியை கண்ணீரால் நனைந்தன. சரி, விவாகரத்து கொடுத்து விடுங்கள். நீங்களும் உங்கள் அம்மாவும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று ஆத்திரத்தில் கூறிவிட்டு அவள் எழுந்து நின்றாள். சோனி, மீண்டும் உட்கார். அவனது குரல் கட்டளையிடுவது போல இருந்தது. சோனி அங்கேயே நின்றபடி தன் கண்ணீரை துடைத்தாள். சோனி, மீண்டும் உட்கார் என்று மாதவன் நெற்றியை சுருக்கி கூற சோனி அமைதியாக மீண்டும் அமர்ந்தாள். இங்கே பார், என்னை பார். மாதவனின் குரல் திடீரென மாறியது. சோனி தன் நனைந்த கண்களை உயர்த்தி அவனை பார்த்தாள். நாளை மறுநாள் உனது 18வது பிறந்த நாள். அதே சமயம் உனது விடைபெறும் சடங்கும் நடக்கும். அவன் மேஜையை நோக்கி இன்னும் நெருங்கி வந்து அமர்ந்தான். சோனியை தனது பார்வையின் வட்டத்தில் முழுமையாக கொண்டு வந்து தனது திட்டத்தை கூறினான். விடைபெறுவதா? அம்மா இதை நடக்க விடுவார் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா என்று சோனி முகத்தை சுளித்து கேட்டாள். எனக்கு உனது துணை மட்டும் போதும் சோனி. மற்றபடி எப்போது, எங்கே, எப்படி செய்ய வேண்டும் என்பதை என்னிடம் விட்டுவிடு. மாதவனின் பேச்சை கேட்டு சோனி கவலையுடன் அவனை பார்த்தாள். சாப்பிடு, ஆறிப்போகிறது என்று மாதவன் மென்மையான குரலில் சொல்ல அவள் அவனை வருத்தத்துடன் பார்த்தாள். மறுநாள், சார், நீங்கள் எப்படி இப்படி செய்யலாம்? இது எனது வேலை. நீங்கள் என்னை வேலையை விட்டு நீக்க முடியாது. கிரண் மாதவனின் முடிவால் அதிர்ச்சியடைந்து அவனை பார்த்தாள். உன்னை இந்த நிறுவனத்தில் இருந்தும் திட்டங்களில் இருந்தும் நீக்கிவிட்டு உனக்கு ஒரு செக்கை வழங்குகிறேன் மிஸ் கிரண். உன் அப்பாவின் தொழில் நஷ்டமடைந்து விட்டது என்பது உனக்கு நன்றாக தெரியும். அவர்களது நிறுவனம் எங்களது நிறுவனத்துடன் இணைந்து விட்டது. அதற்கு பதிலாக உனக்கு 50 லட்சத்திற்கான காசோலையை வழங்குகிறேன். அது போதுமானது என்று நினைக்கிறேன். பற்றாக்குறையாக இருந்தால் தொகையை அதிகரிக்கிறேன். ஆனால் இனி நீ இங்கே வேலை செய்ய முடியாது. மாதவனின் இந்த திட்டவட்டமான பேச்சால் கிரணின் கண்கள் கலங்கின. இதற்கு என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நீ இங்கே வேலை செய்வது என் மனைவிக்கு பிடிக்கவில்லை. அந்த ஒரு காரணம் போதுமானது என்று
மாதவன் கடுமையான குரலில் கூறினான். மனைவி என்ற வார்த்தையை கேட்டு கிரண் திகைத்து நின்றாள். இனி விவாதிக்க இடமே இல்லை என்பதை உணர்ந்து சத்தம் இல்லாமல் வெளியேறினாள். சோனி, சோனி, நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவள் என்பது உனக்கே தெரியாது. இப்போது மாமியாரை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது என்று மாதவன் மனதிற்குள் நினைத்தபடி எழுந்து நின்றான். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சோனி. சாலினி மிகவும் பாசத்துடன் சோனியுடன் இணைந்து கேக் வெட்டினார். இந்த பிறந்த நாள் விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருந்தது. இன்று சாலினி மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தார். இறுதியாக அந்த நாள் வந்துவிட்டது. இன்றுடன் சோனி அனைத்து சொத்துகளுக்கும் அதிகாரபூர்வமாக உரிமையாளராகிவிட்டாள். அவளை சஞ்சய்க்கு மனம் முடித்து கொடுத்துவிட்டு அந்த சொத்துக்கள் அனைத்தையும் சஞ்சயின் பெயருக்கு மாற்றுவதுதான் சாலினியின் திட்டம். சஞ்சய்க்கு சோனி மட்டுமே தேவைப்பட்டாள். சாலினி அவளை அவனுக்கு தருவதாக வாக்களித்திருந்தார். அவர்களுக்கு அந்த சொத்து மட்டுமே முக்கியமாக இருந்தது. நண்பர்களே, இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்று என் மகளுக்கு 18 வயது முடிந்துவிட்டது. அதனால் இன்றைய தினமே அவளுக்கு திருமணமும் நடக்கப் போகிறது. எனது உயிர் நண்பன் ஜெகன் அவர்களின் மகன் சஞ்சயுடன் இந்த திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அரங்கமே கைத்தட்டல்களால் நிறைந்தது. சோனி உதடுகளை சுளித்து கொண்டாள். அவள் மாதவனுக்காக காத்திருந்தாள். அவன் இன்னும் வந்து சேரவில்லை. பண்டிதரின் வருகையோடு அந்த திருமண மண்டபமே அமைதியானது. மாதவன், தயவு செய்து வந்துவிடு என்று அவள் மனதார மாதவனை அழைத்து தன் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்தாள். இறைவனிடம் கேட்டுப்பார், இந்த நிலவும் நட்சத்திரங்களுமே சாட்சி. எங்களை அந்நியர்களாக நினைக்காதே. பல நூற்றாண்டுகளாக நாங்கள் உனக்காகவே பிறந்தவர்கள். சோனியின் பார்வை நுழைவாயிலை நோக்கி திரும்பியது. அங்கே மாதவன் தனது முழு கம்பீரத்துடனும் அதிகாரத்துடனும் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். மாதவனை கண்டதும் சாலினியின் முகம் வெளுத்து போனது. அவன் எந்த உரிமையில் இங்கே வந்தான்? சாலினி ஆத்திரத்துடன் சோனியை நோக்கி நகர மாதவன் அவரை தடுத்து தனது தீர்க்கமான பார்வையால் அவரை துளைத்தான். தூரத்தில் நின்று பேசுங்கள், என் சோனியிடம் இருந்து விலகியே இருங்கள் என்று அவன் விரலை உயர்த்தி எச்சரித்தான். அவள் என் மகள், புரிகிறதா உனக்கு? சோனி, இங்கே என் அருகில் வா என்று சாலினி தன் மகளை அழைத்து அவளது மணிக்கட்டை பிடித்து இழுத்தார். ஆனால் மறுபுறம் அவளது கையை மாதவன் இருக்க பிடித்திருந்தான். சோனி மாதவனை பார்க்க அடுத்த நொடியே அவன் அவளை ஒரு இழுப்பில் இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். என் மகளிடமிருந்து விலகி இரு, இப்போதே கிளம்பு என்று சாலினி கத்தினார். உங்கள் மகள் இப்போது என் மனைவி. என் மனைவியிடமிருந்து என்னால் விலகி இருக்க முடியாது. மாமியார் அவர்களே. மாதவன் சோனியின் இடுப்பில் கை வைத்து அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தபடி சாலினியிடம் பேசிக்கொண்டிருந்தான். நீ பொய் சொல்கிறாய். இது நடக்கவே வாய்ப்பில்லை. சோனிக்கு இன்றுதான் 18 வயது முடிகிறது. அதற்கு முன்பே நீ அவளை திருமணம் செய்து கொண்டாயா? இது சாத்தியமே இல்லை. இந்த திருமணத்தை சட்டம் ஏற்காது. சாலினியின் பேச்சை கேட்டு மாதவனின் முகத்தில் ஒரு ஏளன புன்னகை படர்ந்தது. திருமணம் ஏற்கனவே முடிந்துவிட்டது மாமியார் அவர்களே. திருமண சான்றிதழும் என்னிடம் இருக்கிறது. திருமணத்திற்கு வயது ஒரு தடையல்ல. பெற்றோரின் அல்லது பாதுகாவலரின் அனுமதி இருந்தால் போதும். சோனியின் பாதுகாவலர் அனுமதியோடு தான் எங்களது நீதிமன்ற திருமணம் நடந்தது. மாதவனின் கூர்மையான பார்வை சாலினியை நிலைகுலைய செய்தது. அருகில் நின்றிருந்த ஜெகன் மற்றும் சஞ்சய் ஆத்திரத்தில் கொதித்தனர். தங்களை இங்கே வரவழைத்து அவமானப்படுத்தி விட்டதாக அவர்கள் கருதினர். யார் அந்த பாதுகாவலர்? யாரை பற்றி பேசுகிறாய் நீ? என் மகளுக்கு என்னை தவிர வேறு யார் பாதுகாவலராக இருக்க முடியும்? சாலினியின் மனதில் ஒரு பயம் உருவானது. அப்போது நுழைவாயில் வழியாக உள்ளே வந்த கம்லேஷ் அவர்கள் சாலினியை ஆவேசமாக பார்த்தார். சாலினியின் பார்வையும் அவர் மீது நிலைத்தது. காலம் 15 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றது. அது ஒன்றும் நீண்ட காலம் அல்ல. அவரது மகன் ஆகாஷ் இறந்து 15 ஆண்டுகள் தான் ஆகின்றன. ஆகாஷ் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார். அந்த விஷத்தை கொடுத்தது வேறு யாரும் அல்ல, சாலினி தான். அப்போது அதை நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் சில காலம் கழித்து அந்த ரகசியம் வெளியானது. அப்போதும் அவர்களால் சாலினிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் சாலினியிடம் அவர்களது 3 வயது பேத்தி சோனி இருந்தாள். சோனிக்கு 18 வயது ஆகும் வரை அவளது பராமரிப்பாளராக சாலினி தான் இருக்க வேண்டும் என்பது ஆகாஷின் உயிலில் எழுதப்பட்டிருந்தது. அதனால் தான் அவர்கள் அமைதியாக இருந்தனர். சரியான நேரம் வரும்போது தனது அருமை பேத்தியை மீட்டு வர தனது பேரனான மாதவனை அவர்கள் தயார் செய்தனர். நீங்கள் இங்கே?
கமலேஷ் அவர்களை கண்டு ஷாலினி நடுங்கினார். அவர் தனியாக வரவில்லை, தன்னுடன் காவல்துறையையும் அழைத்து வந்திருந்தார். ஷாலினியின் நாக்கு பயத்தால் ஒட்டி கொண்டது. இன்ஸ்பெக்டர், இவரை கைது செய்யுங்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்பு என் மகனை கொன்றவர் இவர்தான். அதற்கான ஆதாரங்களை நான் ஏற்கனவே உங்களிடம் கொடுத்து விட்டேன். இவருக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும். கமலேஷ் அவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஷாலினிக்கு மூச்சு திணறுவது போல இருந்தது. 15 ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கிற்காக தன்னை காவல்துறை பிடிக்கும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. அவர் அவ்வளவு கச்சிதமாக திட்டமிட்டிருந்தார். பிறகு எங்கே தவறு நடந்தது? அம்மா என்று சோனியின் வாயிலிருந்து வார்த்தை வந்தது. அம்மா அப்படிப்பட்டவர் இல்லை, அம்மா ஒன்றும் செய்யவில்லை என்று அவள் மாதவனை பார்த்து உறுதியற்ற குரலில் கூறினார். ஆனால் மாதவன் எதுவும் பேசாமல் அவளை தன் கைகளால் உறுதியாக அணைத்து கொண்டான். அவள் தன் அம்மாவிடம் சென்று அவரிடம் பரிதாபம் காட்டுவதை அவன் விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த பெண் எந்த பரிதாபத்திற்கும் தகுதியற்றவர். காவல்துறை ஷாலினியை காவலில் எடுத்தது. இல்லை, இது பொய், நான் ஒன்றும் செய்யவில்லை என்று அவர் கத்தினார். ஆனால் இன்று அவரது பேச்சை யாரும் கேட்கவில்லை. அம்மா, சோனி அவரிடம் செல்ல முயன்றாள். ஆனால் மாதவனின் பிடி பலமாக இருந்ததால் அவளால் விடுபட முடியவில்லை. காவல்துறை அவளை அழைத்து சென்றது. கமலேஷ் அவர்கள் சோனியை நெருங்க முயன்றபோது அவள் அவரிடமிருந்து விலகி சென்றாள். என்னை நெருங்காதீர்கள், என் அம்மாவை போலீசிடம் ஒப்படைத்து விட்டீர்கள், நீங்கள் மிகவும் கெட்டவர். சோனி, மாதவன் அவளை கோபமாக அழைக்க அவள் பயந்து அவனது மார்பிலேயே ஒட்டி கொண்டாள். கமலேஷ் அவர்கள் மாதவனிடம் ஜாடை காட்டி அவளை எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு அமைதியாக வெளியேறினார். சோனியின் நடவடிக்கையை கண்டு மாதவன் வருத்தம் அடைந்தான். ஆனால் அவள் தன் மார்பில் சாய்ந்து அழுது கொண்டிருந்ததால் அவனால் அவளை தள்ளிவிட முடியவில்லை. மாதவன் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். வழி எங்கும் அவளுக்கு புரிய வைத்தான். அவளது அம்மா அவளது அப்பாவை கொன்றவர் என்றும் விஷம் கொடுத்து அவரை கொன்றவர் என்றும் விளக்கினான். உன் அப்பாவின் மரணத்திற்கு நீ மன்னிப்பு வழங்க விரும்பினால் உன் தாத்தாவிடம் சொல், அவர் மன்னிப்பார். ஆனால் தாத்தாவிடம் மரியாதையின்றி நடக்காதே, அவர் உனக்காக நீண்ட காலம் காத்திருந்தார். சோனி சோனி தாத்தாவின் குரலை கேட்டு அவள் அவரை பார்த்தாள். மகளே, இந்த முதியவனிடம் இனி காத்திருக்க தெம்பு இல்லை. உன் தாத்தாவின் மார்பில் வந்து சாய்ந்து கொள் என்று அவர் அழுது கொண்டே கூறினார். சோனி வருத்தத்துடன் மாதவனை பார்த்தாள். மாதவன் அவளை தாத்தாவிடம் செல்லும்படி சைகை காட்டினான். அவள் மெல்ல அடிமேல் அடி வைத்து கமலேஷ் அவர்களிடம் சென்றாள். தாத்தாவின் அரவணைப்பு உனக்கு கிடைத்த வரம் சோனி. மகளே, என் மார்போடு ஒட்டிக்கொள், அப்போதுதான் எனக்கு அந்த நிம்மதி கிடைக்கும். என் மகன் ஆகாஷ் இன்றும் உயிரோடு இருக்கிறான் என்பதை நான் உணர வேண்டும் சோனி. தாத்தாவின் வார்த்தைகளை கேட்ட சோனி அவர் முன்னால் சென்று அவரை கட்டி அணைத்து கொண்டாள். தாத்தாவும் பேத்தியும் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டு அழுதனர். சோனி இன்றுதான் தன் அப்பாவின் மரணத்திற்காக துக்கத்தை அனுசரிப்பது போலவும் தாத்தாவும் தன் மகனுக்காக அழுவது போலவும் இருந்தது. மாதவன் அங்கிருந்து நகர்ந்து தன் அறைக்கு சென்றான். அவர்கள் இருவரும் தங்கள் மனக்குறைகளை தீர பேசிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை சிறிது நேரம் தனிமையில் விட அவன் விரும்பினான். தாத்தா அவளை தன் அறைக்கு அழைத்து சென்றார். இங்கே பார், இவை அனைத்தும் உன்னுடையது தான். உன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் வாங்கிய பரிசுகளை இங்கே தான் சேர்த்து வைத்தேன். தன் அறையை ஒட்டி இருந்த ஒரு சிறிய ஸ்டோர் ரூமை திறந்து அங்கிருந்த ஏராளமான பரிசுகளை அவர் சோனிக்கு காட்டினார். இவை அனைத்தும் உனக்காக வைக்கப்பட்டவை. சோனி ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஆம் மகளே, இவை அனைத்தும் என் பேத்திக்காக வாங்கியது, உனக்காகத்தான். அப்படியானால் மாதவன், அவர் உங்களுக்கு யார்? அவர் உங்கள் சொந்த பேரனாக இருக்க முடியாது. ஏனென்றால் என் அப்பா உங்களுக்கு ஒரே மகன் அல்லவா? அவளது கேள்வியை கேட்டு தாத்தா மென்மையாக புன்னகைத்தார். அவன் எனக்கு ஏதுமே இல்லை, ஆனால் எல்லாமே அவன்தான். உண்மையில் மாதவன் என் நண்பரின் பேரன். ஒரு கார் விபத்தில் அவனது ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டது. மாதவன் மட்டுமே உயிர் பிழைத்தான். அன்று முதல் அவனை நான் என் பிள்ளையாகவே வளர்த்தேன். அவன் என்னை தாத்தா என்று கூப்பிடுகிறான். கூப்பிடுவது மட்டுமல்ல, என்னை உண்மையாகவே தன் தாத்தாவாக மதிக்கிறான். இந்த வீடு, இந்த தொழில், சொத்துக்கள் அனைத்தும் அவனுடையது தான். ஆனால் அவன் ஒருபோதும் தான் இந்த வீட்டின் ஒரு அங்கமல்ல என்று காட்டியதே இல்லை. அவன் என் மீது மிகுந்த மரியாதை வைத்துள்ளான். அதனால்தான் நான் ஒரு முறை சொன்னதற்காகவே உன்னை திருமணம் செய்து கொண்டான். தன் தாத்தாவின் வார்த்தைகளை கேட்டதும் சோனியின் மனதிற்குள் ஒரு பூகம்பமே வெடித்தது. அவள் திகைப்புடன் தன் தாத்தாவை பார்த்தாள்.
மாதவன் தன்னை நேசிக்கிறான், அதனால் தான் தன்னை திருமணம் செய்து கொண்டான் என்று அவள் இவ்வளவு காலம் நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது உண்மை தெரிய வந்ததும் அவள் உள்ளுக்குள் நொறுங்கி போனாள். இருப்பினும் அவளது இதழ்கள் மௌனமாகவே இருந்தன. மாதவன் உணவிற்கு சிறந்த ஏற்பாடு செய்திருந்தான். மூவரும் இணைந்து சாப்பிட்டனர். அந்த பிரம்மாண்டமான வீடு மற்றும் அங்கிருந்த ஏராளமான வேலைக்காரர்களை பார்த்த சோனிக்கு ஒருவித திகைப்பு ஏற்பட்டது. மாதவன், மகனே, சோனியை அறைக்கு அழைத்து செல். என் பேத்தி மிகவும் களைப்பாக இருப்பாள். மற்றவற்றை நாம் காலையில் பேசிக்கொள்ளலாம். தாத்தா அவளது நெற்றியில் முத்தமிட்டு தன் அறைக்கு சென்றார். சோனி தலை குனிந்து வெட்கத்துடன் அமர்ந்திருந்தாள். அவளது அந்த தோற்றம் மாதவனின் இதயத்தில் மின்னலை பாய்ச்சியது. நீயாக வருகிறாயா அல்லது நான் உன்னை தூக்கி கொண்டு செல்லவா? மாதவனின் பேச்சை கேட்டு சோனியை அவனை ஒருவித அந்நிய பார்வையுடன் பார்த்துவிட்டு எழுந்து நின்றாள். அவளது அந்த பிடிவாதமான நடத்தையை பார்த்து மாதவன் மெல்ல புன்னகையிட்டான். அறைக்குள் வந்ததும் அவன் அவளை படுக்கையை நோக்கி அழைத்து சென்றான். என் கையை விடுங்கள். நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். என்னிடம் பொய் சொல்லி திருமணம் செய்து கொண்டீர்கள். அவள் ஆத்திரத்தில் இருந்தாள். ஒரு நிமிடம், நான் என்ன பொய் சொன்னேன்? மாதவன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். நீங்கள் தாத்தா சொன்னார் என்பதற்காகவே என்னை திருமணம் செய்து கொண்டீர்கள். இந்த உண்மை எனக்கு தெரிய வரும்போது நீங்கள் என்னிடம் என்ன விளக்கம் சொல்வீர்கள் என்று ஒரு முறை கூட யோசிக்கவில்லையா? அவள் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்தாள். நான் ஏன் உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டும்? மாதவனின் இந்த பதில் சோனிக்கு இன்னும் கோபத்தை ஏற்றியது. உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்னை திருமணம் செய்து? நான் உன்னை எப்போது மனைவியாக்கி கொண்டேன்? இன்றுதான் உனது விடைபெறுதல் முடிந்தது. அதனால் இன்று முதல் நீ என் மனைவி என்று மாதவன் அர்த்தமுள்ள வகையில் அவளது பேச்சை இடைமறித்தான். அவள் கோபத்துடன் அவனை பார்த்துவிட்டு மறுபக்கம் செல்ல முயன்றாள். ஆனால் மாதவன் அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். சோனியின் இதய துடிப்பு அதிகரித்தது. மாதவனிடமிருந்து நீ என்ன கேட்க விரும்புகிறாய் சோனி? மாதவனின் இதயம் சோனிக்காக எப்போது துடித்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? மாதவனின் அந்த தீவிரமான குரலில் சோனியின் மூச்சு ஆழமானது. அப்படியானால் கேள். மாதவன் தன் சோனியை எல்லை இல்லாமல் நேசிக்கிறான். சோனி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவளை ஆழமாக விரும்புகிறான். அவன் மிகுந்த காதலுடன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு கூறினான். சோனியின் மனதிற்குள் ஒரு பெரும் நிம்மதி பரவியது. அவளது முகத்தில் புன்னகை மலர்ந்தது. சோனி ஆச்சரியத்துடன் அவனை பார்க்க அவன் தன் சட்டை கைகளை மடித்தபடி அவளை புன்னகையுடன் பார்த்தான். அவள்தான் அவனது வாழ்க்கை, அவனது முதல் காதல், அவனது காதல் உலகம், எல்லாமே சோனிதான். இன்று அவன் அவளை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு அவளது இதயத்திற்கு நிம்மதியை அளித்தான். மாதவன் அவளுக்கு சற்று இடைவெளி கொடுக்க அவள் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு அவனை பெயரிட்டு அழைத்தாள். அன்று இரவு நான் உங்களை அடித்தேன், உங்களுக்கு கோபம் வந்திருக்கும் அல்லவா என்று சோனி மெதுவாக கேட்டாள். மாதவன் மெல்ல கண்களை திறந்தான். இல்லை, இல்லவே இல்லை. நீ செய்தது சரிதான். உன்னை நீ தற்காத்து கொள்ள உனக்கு தெரியும் என்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி தான் அடைந்தேன் என்று கூறி அவளிடம் நெருங்கினான். உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது என் மீது கை வைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்று அவள் கேட்டாள். மாதவனின் பார்வையில் தனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை அவள் அறிய விரும்பினாள். வேறு யாராகவும் இருக்க முடியாது சோனி. ஏனென்றால் மாதவன் மீது விரலை உயர்த்தக்கூட எவருக்கும் துணிச்சல் கிடையாது. கையை ஓங்குவதெல்லாம் கற்பனை செய்ய முடியாத ஒன்று. அவன் தீவிரமான குரலில் பேசிக்கொண்டே அவளது இதய துடிப்பை எகிர வைத்தான். பிறகு நான் அடித்ததை மட்டும் எப்படி பொறுத்து கொண்டீர்கள் என்று அவள் கேட்க அவளை தலையணையில் மெல்ல சாய்த்தான். நீ மாதவனின் உடலின் ஒரு பகுதி. என் ஆன்மாவிலேயே நீ கலந்து விட்டாய். நீ என் உயிரையே எடுத்தாலும் உனக்கு அந்த முழு உரிமை உண்டு. இந்த உரிமை என் சோனிக்கு மட்டும்தான் உண்டு என்று சொன்னான். அவள் நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆனால் மாதவன் இந்த கணத்திற்காகத்தான் நீண்ட காலம் காத்திருந்தான். இனி பேச்சில் நேரத்தை வீணடிக்க அவன் விரும்பவில்லை. மெல்ல கடந்து செல்லும் அந்த இரவு இந்த இரண்டு காதலர்களின் அன்பையும் அழியாத காவியமாக்கி கொண்டிருந்தது. நன்றி.